விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில். அனைவரும் வாரீர். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒளியிலே மறைந்த தேவதை. பவதா பவதா உடைந்து அழுத இசை ஞானி. 4வது ஸ்டேஜ் எங்களுக்கு தெரியல. கலங்கி நிற்கும் ராஜா குடும்பம். வைரலாகும் பவதாரணியின் கடைசி வீடியோ. உண்மையில் என்னதான் நடந்தது? தமிழ் சினிமாவின் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா, இவரது மனைவி ஜீவா ராஜையா. இந்த தம்பதிக்கு யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி என 3 குழந்தைகள் உண்டு. 3 பேருமே சினிமா மற்றும் இசை சம்பந்தப்பட்ட துறையில் தனித்தடம் பதித்துள்ளனர். இந்த நிலையில் ஒரே பெண் குழந்தை என்பதால் இளையராஜாவுக்கு மகள் பவதாரணி மீது கூடுதல் பாசத்துடன் இருந்து வந்துள்ளார். பவதாரணியும் அப்பா மீது அளவு கடந்த அன்புடன் இருந்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த சபரிராஜ் என்பவருடன் பவதாரணிக்கு திருமணம் நடந்தது. இவர் பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரனின் மகன் ஆவார். கணவர் சபரிராஜ் சென்னையில் பிரபல விளம்பர நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். மேலும் ஹோட்டல் பிசினஸிலும் ஈடுபட்டுள்ளார். இந்த தம்பதிக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. ஆனாலும் இருவரும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தனர். இசைஞானி இளையராஜாவின் செல்ல மகளான இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது. இது தொடர்பாக மருத்துவமனைக்கு சென்றபோது அவருக்கு புற்றுநோய் வந்திருப்பதாக கூறி மருத்துவர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்துள்ளனர். அதன்படி இந்த நோய்க்கு இலங்கையில் சிறந்த மருத்துவம் அளித்ததாக சொல்லப்பட்டுள்ளது. இதனையடுத்து பவதாரணிக்கு ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவரது குடும்பத்தினர் இலங்கை கொண்டு சென்றனர். அங்கு தனியாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தங்கியிருந்து வந்துள்ளனர். அங்கு இவருக்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இசை நிகழ்ச்சிக்காக இளையராஜா கடந்த 24ஆம் தேதி இலங்கையின் கொழும்பை வந்தடைந்தார். இதனிடையே பவதாரணிக்கு உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக தகவல் கூறப்பட்டுள்ளது. உடனடியாக பதைப்புடன் சென்று பார்த்துள்ளார் இளையராஜா. ஆனால் குயில் குரலை ஒளியிலே தெரிந்த தேவதையை காலம் பறித்துக் கொண்டுள்ளது. இதை கண்டு இளையராஜா மனமுடைந்து போனதாக சொல்லப்படுகிறது. கடந்த 1984ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான மை டியர் குட்டிச்சாத்தான் என்ற திரைப்படம் மூலம் பாடகியாக அறிமுகமானவர் பவதாரணி. அதன் பின்னர் கடந்த 1995ஆம் ஆண்டு பிரபுதேவா நடித்த ராசையா படத்தின் மூலம் தமிழ் பாடல்கள் பாடத் துவங்கினார். அந்த படத்தில் மஸ்தானா மஸ்தானா என்ற பாடலை பாடி அசத்தியது மட்டுமல்லாமல் முதல் பாடலிலேயே தனக்கென பல ரசிகர்களை உருவாக்கினார். அதே போல அழகி படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படுஹிட்டானது. அதே போல காக்க காக்க படத்தில் என்னை கொஞ்சம் மாற்றி, காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் என்னை தாலாட்ட வருவாளா, ஆயுத எழுத்து படத்தில் யாக்கை திரி போன்ற தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க பாடல்களை அவர் பாடியுள்ளார். மேலும் எம் குமரன் படத்தில் வரும் ஐயோ ஐயோ பாடல், தாமிரபரணி படத்தின் தாலியே தேவையில்லை பாடல் போன்ற ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் பவதாரணி. இவ்வாறு தமிழ் சினிமாவில் பல சிறப்பான பாடல்களையும் தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்களின் இசையிலும் மற்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் அழகாக பாடியிருக்கிறார். கேட்பவர்களை எல்லாம் மயக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். பல ஆண்டுகளாக பின்னணி பாடகியாக மட்டுமே வலம் வந்த பவதாரணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இசையமைக்கவும் தொடங்கினார். இவ்வாறு மொத்தம் 10 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்து தன்னை ஒரு இசையமைப்பாளராகவும் நிரூபித்து காட்டியுள்ளார். பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள செய்தி அறிந்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். இந்த செய்தி தமிழ் திரை உலகினரை மட்டுமல்லாது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே இசைஞானி இலங்கையில் இருந்த காரணத்தால் இந்த தகவல் வெளியான உடனே மகள்
சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு ஓடி சென்றுள்ளார். இதனையடுத்து அவரின் குடும்பத்தார் அனைவரும் இலங்கைக்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து 26ஆம் தேதி மாலைக்குள் சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு உடலை எடுத்து வருவார்கள் என சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் ரசிகர்கள் பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். திரைத்துறையினரை மட்டுமல்லாது தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இளையராஜாவின் மகள் பவதாரணியின் கடைசி வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் பவதாரணி ஏதோ ஒரு இசை கச்சேரிக்காக வந்துள்ளார். அவர் என்னென்ன பாடல்களை பாடப்போகிறார் என நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கிறார். அதற்கு பவதாரணி மயில் போல பொண்ணு பாடலை பாடப்போகிறேன் என்கிறார். பின்னர் அவருடன் இருப்பவர்கள் ராஜா ராஜாதி ராஜா பாடலை பாடுமாறு கூற அதற்கு பவதாரணி சிரிக்கிறார். இது தொடர்பான வீடியோ ஒன்றை ரசிகர் ஒருவர் பதிவிட அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.